வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சாவிட்டூஸ் தமிழ் சேனல். நான் சாவிட்டூஸ். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா MSIயோட 3080 கேமிங் Z ட்ரியோ கார்டில் பார்த்தீங்கன்னா மைனிங் ஹேஷ் ரேட்ஸ் டிசைர்ட் அமௌண்ட் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மைனிங் ஹேஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 96 வரைக்கும் வரலாம் 3080. அதுக்கு மேலேயும் நம்ம புஷ் பண்ணலாம். 96 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வேல்யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ரேட் வரைக்கும் நம்மளுக்கு அதாவது அந்த ஹேஷ் ரேட்ஸ் நம்மளுக்கு வரலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் MSI கேமிங் அதாவது கேமிங் Z ட்ரியோ 3080 கார்டு வச்சுருந்தேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனோட தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்டாக்கில் என்ன ஹேஷ் ரேட்ஸ் இது கொடுக்குது, அதுக்கப்புறம் நம்ம அந்த சொல்யூஷனை அப்ளை பண்ணிட்ட பிறகு என்ன ஹேஷ் ரேட் நம்மளுக்கு கொடுக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்ப்போம். ஸோ உங்களுக்கும் உங்களோட கார்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பட் எல்லார் கார்டும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட கார்டு ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். இது 3080s காமனாக இருக்கிற ப்ராப்ளம், 3080s அண்ட் 3090s இருக்கிற காமனான ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹேஷ் ரேட் வரலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெர்மல் த்ராட்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெர்மல் த்ராட்லிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஜிபி ஓவர் ஹீட் ஆகி அதனால் பர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஜிபியூவே அதோட பர்ஃபார்மன்ஸை டிக்ரீஸ் பண்ணிக்கும் இன் ஆர்டர் டு லோவர் த டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ஜென்ரலாக எந்த மாதிரி கார்ட்ஸில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவர் அண்ட் கார்ட்ஸ், லோ ப்ரைஸ்டு கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, 3080s 3090ஸ்லேயே இந்த இன்னோ 3D ஐச்சில், அப்புறம் கலர்ஃபுல், அந்த மாதிரி கார்ட்ஸில் மோஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஜிகாபைட்டில் கூட நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் ஜங்ஷன் அதாவது ஜங்ஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மோர் தென் 100C மேலே இருக்கும். அதாவது ஆல்மோஸ்ட் 110C அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது உங்களோட கார்டு செல்ஃப் லிமிட் பண்ணிக்கும். அதாவது பவர் கன்சம்ஷன் கம்மியாக தான் உரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேஷ் ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேஷ் ரேட்ஸ் குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3090 இன்னோ 3Dயோட 3090 ஐச்சில் கார்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐச்சிலோட ஃபோர் ஃபேன் கார்ட்ஸில் இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் 3 ஃபேன், டாப்பில் ஒரு ஃபேன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கார்டில் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. 3 கார்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த 3 கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் ப்ராப்ளம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் நான் இருக்கேன். ஏசி ரூமில் வச்சோம்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஐடல் ஒரு 120 122 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் பேட்ச்னால. தெர்மல் பேட்ச் ஹீட்ஸ், அதாவது பிசிபிக்கும் நம்மளோட பேக் பிளேட்டுக்கும் நடுவில் தெர்மல் பேட்ச் இருக்காது, அந்த மாதிரி ஒரு காரணத்தினால. பட் இந்த MSI கார்டில் அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி நாங்கள் வாங்கணும். அதனால தான் 3080 வாங்கணும். ஸோ அந்த ஐச்சில் கார்டை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னொரு ரீசன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு பயோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாக் பயோஸில் பார்த்தீங்கன்னா சில லிமிடேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டெம்பரேச்சர் அச்சீவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அப்புறம் சில கன்ஸ்டன்ஸுக்காக ஸ்டாக் பயோஸ்லேயும் இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம்கள் ஆகலாம். அதாவது உங்களுக்கு ஹேஷ் ரேட்ஸ் கம்மியாக கொடுக்கலாம். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ரிக் கீழே இருக்குது. நான் அதை உங்களுக்கு என் மொபைலில் நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரிக் எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே என்னோடய ரிக் இருக்குது. நான் டேபிள் கீழே வச்சுருக்கேன். ஒரே ஒரு 3080 கார்டு இருக்குது. இதில் 3080 அண்ட் B450 மதர் போர்டு வச்சு ஒரு பவர் சப்ளை 1200 வாட் பவர் சப்ளை வச்சு ஒரு ரிக், இந்த ரிக்கை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிக்கில் தான் அந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மானிட்டரில் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஓபிஎஸில் என்னென்ன நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். பட் மைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஓபிஎஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் மோஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோவாகவே ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் என் ஃபோனில். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு மைனிங் சாஃப்ட்வேர் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மைனர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபீனிக்ஸ் மைனர் யூஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன வேல்யூஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது ஸ்டாக் பயோஸில் ஓசி எதுவும் பண்ணாமல் என்ன வேல்யூஸ் வருது, அதே மாதிரி ஸ்டாக் பயோஸில் ஓசி பண்ணி என்ன வேல்யூஸ் வருது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக் பயோஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓசி எதுவுமே நம்ம பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 0 தான் இருக்குது. ஸோ எந்த ஓசிஸும் நம்ம பண்ணலாம். 52-53 டிகிரி செல்சியஸில் ரன் ஆகிட்டுருக்கு. கார்டு பார்த்தீங்கன்னா 85 மெகாஹெர்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி பவர் கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலரில் தெரியுது பாருங்கள், 227 வாட் கன்சியூம் பண்ணுது. அதே மாதிரி நமக்கு 85.2 அவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஓசி பண்ணிவிட்டு எப்படி வேல்யூஸ் வருது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் பயோஸில் ஸ்டாக் வேல்யூஸ் அண்ட் ஓசி வேல்யூஸில் எப்படி நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஸ் ஃப்ளாஷ் பண்ணுறது. ஸோ பயோஸ் ஃப்ளாஷ் பண்ணோம்
பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லிமிடேஷன் வந்து ஓவர் கம் பண்ண முடியும் நம்மளுக்கு. ஏன்னா ஸ்டாக் பயோஸ் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சுப்ரீமெக்ஸ் பயோஸ், ஏன்னா நான் வந்து நிறைய பயோஸ் ட்ரை பண்ணேன். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுப்ரீமெக்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. அதாவது MSIயோட சுப்ரீமெக்ஸ் பயோஸ் இருக்கு இல்லையா 3080க்கு, ஸோ அது வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த பயோஸை நம்ம இதில் வந்து ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேல்யூஸ் வந்து வருது, அதாவது ஸ்டாக்கில் எப்படி வேல்யூஸ் வருது, அதே மாதிரி ஓவர் கிளாக் பண்ணால் என்ன வேல்யூஸ் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ பயோஸ் ஃப்ளாஷ் பண்ணுறது தான் இதோட சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டு. ஸோ பயோஸ் ஃப்ளாஷ் பண்ணுறது எப்படின்னு நான் இதில் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் அதை பார்க்கல இல்லை தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெஃபினட்டாக லிங்க் தரேன், இல்லை இங்கே ஒரு ஐகார்ட்லையும் நான் வந்து லிங்க் தந்திருப்பேன். ஸோ அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி பயோஸ் ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ளாஷ் பண்ண பயோஸில் இருக்கிற கார்டு வச்சு நம்ம என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் பயோஸ் வச்சு ஸ்டாக் ஓசியில் வந்து ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓசி பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்துலையும் என்ன வேல்யூஸ் கிடைக்குது, நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பயோஸ் அப்டேட் பண்ண ஒரு ஜிபியூவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பயோஸ் ஃப்ளாஷ் பண்ண ஜிபியூவில் மைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டாக் வேல்யூஸில் தான் எல்லாமே வந்து நம்ம மைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து 0 அப்புறம் வந்து பவர் லிமிட் 100, அப்புறம் வந்து ஃபேன் கூட ஆட்டோவில் தான் இருக்குது. நம்ம ஸ்டாக் வேல்யூவில் மைண்ட் பண்ணும்போது என்ன பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஏறும். இப்போ பார்த்திங்கன்னா 225 வாட் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ 86 அரௌண்ட் வருது நம்மளுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். நம்மளுக்கு வந்து ஸ்டாக்கில் வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் இருக்கிற வேல்யூஸ் வந்து எப்பயுமே வந்து லோவர் வேல்யூஸாக தான் இருக்கும். நம்ம ஓவர் கிளாக் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு வந்து பெட்டரான ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம் ஏதாவது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ 86.4 கொடுக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ஓவர் கிளாக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 102 தான் வந்து மேக்ஸிமம் லிமிட்டாகவே இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது சுப்ரீமெக்ஸ் கார்டோட ஃப்ளாஷ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 116 வரைக்கும் நம்மளோட லிமிட் போயிருக்கு. பட் 116 வச்சிடாதீங்க, வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராஷ் ஆகிடும் கார்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓவர் கிளாக் வேல்யூஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ஓவர் கிளாக் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய, அதாவது முன்னாடி நான் வச்சேன் இல்லையா அதே ஓவர் கிளாக் தான் வச்சு காட்டியிருக்கேன். எதனால அதுலேயே எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படிங்கிறதுக்காக. அந்த ஒரு ஸ்டாக் பயோஸில் அந்த ஓவர் கிளாக் மேலே நம்ம போனோம் அப்படின்னா வந்து கார்டு வந்து கிராஷ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு மேலே போகல. பட் இதில் வந்து நம்ம அதுக்கு மேலே போக போகிறோம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியுமோ அதை புஷ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து என்ன வேல்யூஸ் வருது அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 90.8 வந்து கிடைக்குது. ஸோ 90.8 மெகாஹெர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கிளாக் வேல்யூஸ் இதுதான். ஸோ 102 எதனால் வந்து இந்த வேல்யூஸ் நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் லிமிட்டும் இங்கே வந்து காட்டுது பாருங்கள், 210 வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ இந்த வேல்யூஸ் எதனால் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டாக் பயோஸில் இந்த வேல்யூஸ் தான் வச்சிருந்தோம். இதுக்கு மேலே ஸ்டாக் பயோஸில் போனோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துச்சு. அதாவது சிஸ்டம் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, கார்டு வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஓவர் கிளாக் பண்ணி மேக்ஸிமமாக நம்மளுக்கு எவ்வளோ ஹேஷ் ரேட்ஸ் வருது அப்படிங்கிறத காட்ட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 91.4 வந்து போயிட்டுருக்கு. ஸோ விட்டா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ புஷ் பண்ண முடியுதுன்னு புஷ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வர வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99 மெகாஹெர்ட்ஸ் வந்து கிடைக்குது. 99.5, 99.6 மெகாஹெர்ட்ஸ். பவர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 225 வாட் தான் வந்து கன்சியூம் பண்ணுது. ரொம்பவே வந்து ஒரு கம்மி பவர் லிமிட்டில் நிறைய மெகாஹெர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்மளோட ஓசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ சேம் எக்ஸாக்ட் ஓசி, நம்ம வந்து மெமரி மட்டும் லைட்டாக மாற்றிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவரில் வந்து நம்மளை வந்து 107 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் மேலேயும் போகலாம். பட் இதுக்கு மேலே போனீங்கன்னா இட்ஸ் கிரிட்டிக்கல் அப்படின்னு தான் சொல்லுவேன். பர்ஃபெக்டாக உங்களால் ஓவர் கிளாக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். பட் நம்ம வந்து இதுக்கும் மேலே புஷ் பண்ணுவோம். பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து அதை காட்ட போகிறதில்ல. பிகாஸ் இட் டேக்ஸ் டைம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வேல்யூஸ் வச்சு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுற வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 99.3 to 99.6 அந்த ரேஞ்சிலே நம்மளுக்கு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து NVIDIA GeForce RTX 3080 இருக்கு இல்லையா. ஸோ இந்த MSI 3080 Gaming Z ட்ரியோவோட ஒரு மெகாஹெர்ட்ஸ் தான் இது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது மூலமாக உங்களோட கார்டை வந்து நீங்கள் ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு அன்லாக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்டு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. 99.5 மெகாஹெர்ட்ஸ் கிட்ட வந்து கொடுக்குது. நம்மளுக்கு ஜஸ்ட் ஃபைன் டியூன் பண்ணாவே போதும். நம்மளுக்கு வந்து 99.5 மெகாஹெர்ட்ஸ் கொடுக்குது. 3080க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு ஓவர் கிளாக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கும் மேலேயும் என்னால் வந்து இந்த கார்டை வந்து புஷ் பண்ண முடியும். பட் இந்த வீடியோவில் நான் வந்து காட்ட போகிறதில்ல. பிகாஸ் உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ண வச்சுட்டோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர், அதாவது பயோஸ் ஃப்ளாஷ் பண்ணுறது மூலமாக
பட் கண்டிப்பாக வாரண்ட்டி வந்து போயிடும். பட் ஸ்டாக் பயோஸ்க்கு நீங்கள் திருப்பி வந்து மாற்றிட்டு வாரண்ட்டி கிளைம் பண்ணிங்கன்னா கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் வச்சு நீங்கள் வந்து பயோஸை வந்து ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ பயோஸ் ஃப்ளாஷ் பண்ண பிறகு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைன் டியூன்டு ஒரு ஓசி வச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு மெகா ஹேஷஸ் கொடுக்கும் உங்கள் கார்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம், ஐயோ வாங்கிட்டோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்ஆர் கார்டு வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை. நான் எல்ஹெச்ஆர் கார்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படாது. ஸோ அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி தெர்மல் பேட்சில் வந்து உங்களுக்கு பயோஸ்னால தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக டியூன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைர்டு ஹேஷ்டேக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்ட பிறகு தான் நான் வந்து பண்ணேன். சும்மா பிளைண்டாக நம்ம வந்து இறங்க முடியாது. எல்லாத்தையும் பயோஸ் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு பயோஸ் ஃப்ளாஷ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு தான் வந்து பயோஸ் ஃப்ளாஷ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து யோசிச்சுட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல நம்மள அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டோட லிங்க்ஸ் அப்படின்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி பயோஸ் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு தேவையான வீடியோஸ் அப்புறம் வந்து தேவையான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பயோஸ் ஃப்ளாஷ் வீடியோவாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.